இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் வாசலை, வானத்தின் வாசலை திறந்திருக்கிறார். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது வானத்தின் பலகணிகள். பலகணினா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? பலகணினா என்ன அர்த்தம்? எத்தனை முறை அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம்ல. பலகணினா ஆங்கிலத்துல விண்டோஸ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் வானத்தின் பலகனி, விண்டோவை திறந்தாலே வசனம் சொல்லுது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பலகனி திறந்தாலே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும்னா அவர் வாசலை திறந்தார். ஹல்லேலூயா. அவர் வானத்தை திறந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்காக வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைப்பூட்டி காண்பித்ததற்கு பின்பாக நான் இங்க அமர்ந்த உடனே, அந்த பின் சீட்ல நான் அமர்ந்த உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டினார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் எடுத்து வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு திருச்சபையில் இங்கு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கேட்கிறாரா? கர்த்தர் கவனிக்கிறாரா? நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, இத்தனை காலமாய் காத்திருக்கிறேனே அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருந்தா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரியில பதில் சொல்ல விரும்புறார். ஆமென். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இதை கொண்டு வந்து கொடுத்தது யார்? இந்த செய்தியை கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் கொண்டு வந்தா? உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ தூதர்கள் இறங்குவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களுக்காக உங்கள் வேண்டுதல்களுடைய பதில்களை கொண்டு வருகிற தேவ தூதர்களை கர்த்தர் இந்த நாளில் இறங்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேலின் வழியாக கர்த்தர் நீண்ட காலமாக நிந்தையை சுமந்து, அவமானத்தை சுமந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியன், உனக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேள்வி கேட்ட எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவரை கனப்படுத்தும்படி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? ஹல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஒன்று, இந்த வார்த்தை சொல்லப்பட்டது சகரியாவுக்கு. ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டுல தானியேலுக்கு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? அதை கொண்டு வந்ததும் யார்தான்? கேப்ரியேல். ஆனா அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆமாதானே? பெர்ஷிய நாட்டின் அதிபதி அந்த அந்த அவர் ஜெபிக்க துவங்கின முதல் நாள்ல என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்து கொரியர் அனுப்பிட்டார் ஆண்டவர். ஆனா வருகிறதுக்கு இடையில ஒரு தடை இருந்தது. பெர்ஷிய நாட்டின் அதிபதி. ஆமென். ஒவ்வொரு எல்லைகளுக்கும் எப்படி நம்முடைய ஒவ்வொரு ஒரு பட்டணத்திற்கு ஒரு கலெக்டர் இருக்காரா இல்லைங்களா? ஆமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள், தலைமைத்துவங்கள் இருக்கிறது மாதிரி தான் ஆவி மண்டலத்திலும் ஒவ்வொரு எல்லைகளுக்கு ஒவ்வொரு ஆமென் அதிபதிகள் இருக்கிறார். இது ஏதோ மனுஷன் அல்ல, இது ஆவி மண்டலத்தில். அல்லேலூயா. அந்த இரண்டாம் வானத்துல கிரியை செய்கிற எல்லா உங்களுடைய ஜபங்கள் தடையா இருக்கிறதற்கு காரணமா இருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி உடைத்து, ஆமென். கர்த்தர் கேப்ரியேலை மட்டும் இல்ல, மிகாவேலையும் கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜபங்கள் உங்களுக்கு கிடைத்தது என்று நற்செய்தி சொல்லுகிற தூதர்கள் மாத்திரமல்ல, உங்கள் சார்பில் உங்கள் அருகில் நின்று யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் போன்ற யுத்த புருஷர்களை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் வேண்டுதல் என்னிடத்தில் வந்து சேர முடியாதபடி இருக்கிற சகல தடைகளும், இந்த எல்லைகளில் கிரியை செய்கிற எல்லா விதமான every principalities, every domains, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரீகாதரா பாலி ஷேகாதரா
ரியாலாஷி நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டிருக்கிற பதில்கள், உன் வேண்டுதல்கள் தடைப்பட்டு இருக்குமானால் கைகளை தட்டி சத்துருவுக்கு அந்த சத்தம் கேட்கட்டும். நல்ல கம்பீர சத்தத்தோடு அந்நிய பாஷைகள்ல பேசி யுத்த சத்தம் இடுங்க. யுத்த சத்தம், யுத்த சத்தம், யுத்த சத்தம். யுத்த சத்தம், புதிய பாஷை உன் வாயில. கண்களை மூடி, கண்களை மூடி ஆவி மண்டலத்தில் நடக்கிற யுத்தத்தை காண்கிற கண்கள். நட்சத்திரங்கள் அதன் அயங்களில் புறப்பட்டு வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுகிறது. உன் ஒடுக்குதலை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிற நதானியேலே, கர்த்தர் உன்னை காண்கிறார். பேரிச்ச மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற தெபோராலே, கர்த்தர் உன்னை காண்கிறார். சூரை செடியின் கீழ் இருக்கிற எலியாவே, கர்த்தர் உன்னை காண்கிறார். இதோ பெரிய காரியங்களை செய்கிற பெரியவரின் கண்கள் இன்றைக்கு நம் திருச்சபையின் மேலே, அவருடைய கவனம் நம் திருச்சபையின் மேலே. அவருடைய கண்கள் காண்கிறதாய், அவருடைய செவிகள் கவனிக்கிறதாய், வானம் துறக்கப்பட்டதாய். தேவ சமூகத்தில் நிற்கிற தூதர்கள் இறங்குவார்களாக. நற்செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் இறங்குவார்களாக. யுத்தம் செய்கிற யுத்த புருஷர்கள் இறங்குவார்களாக. ஓ, நீ எழுந்து சத்தமிடு. நீ அந்த பாளையத்திற்கு போய் பார்க்கும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்திருப்பார். நீ பார்க்க போகிறது யுத்த புருஷர்களை அல்ல, செத்த சரீரங்களை. நீ பயப்படுகிறது உனக்கு நேரிடுவது இல்லை. உன்னை பயமுறுத்துகிற ஆவிகள் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், ஓ பண காரியங்களை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், பிசினஸ் குறிச்ச பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், பேர பிள்ளைகளை குறிச்ச பயம், கணவரை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ? ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. கர்த்தருடைய கிருபை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தி. கைகளை தட்டி பாடலாமா? ஜெய கம்பீரத்தோடு, ஜெய கம்பீரத்தோடு புகழ்கின்றோம். பாட்டு பாடி நம்ம பாட 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 இப்பொழுது வானத்தில் யுத்தம் நடக்க போகிறது. கண்களை அடைத்து நல்ல ஆவியில நிரம்பி ஒவ்வொருவரும் நல்ல உதடுகளை அசைத்து கொண்டே இருக்கட்டும். வேடிக்கை பார்க்காதீங்க. வாலிப பிள்ளைகளை வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வயோதிபர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை அடைங்க. ஷீகாதார உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய யுத்த புருஷர்களை பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார். தேவ சந்நிதியில் நிற்கிற, ஜெயத்தை பெற்று தருகிற நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். யுத்தம் பண்ணாமலேயே கொள்ளைகளை பங்கிட கர்த்தர் உன்னை கொண்டு போவார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றுகிறோம். இந்த பிரச்சனைகளை கைமாற்றுகிறோம். இந்த வியாதி கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றப்படுகிறது.
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்க துவங்கும் போதே கர்த்தரிடத்திலிருந்து பதில் புறப்பட்டது. தானியேலே திடன்கொள், தானியேலே திடன்கொள், நீ திடன்கொள், திடன்கொள். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லை, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகைகின்றோம் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது புதராகம். புகைகின்றோம் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது புதராகம் இறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கைகளை தட்டி நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் தேவ தூதர்களை இறங்க பண்ணுகிறார். தேவ சந்நிதியில் நிற்கிற பணிவிடை ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் அனுப்பி வைக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கேற்று கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்லிடாதபடிக்கு ஓ ஏந்தி கொள்ளுகிற தேவ தூதர்கள். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் இந்த ஆலயத்தை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார்கள். உங்களை பாதுகாக்கிற தேவ தூதர்கள், பதிலை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், யுத்தம் செய்கிற தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓரியலபலபஷிதரலதரா நிகபரதரியதரரிதரதரபதரபா. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. இந்த 3 வரிகளை சொல்லலாமா? யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. தோற்று போன ஒவ்வொரு இடங்களிலும் யுத்தத்தில் வல்லவர் உங்கள் துணையாய் நின்று உங்கள் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன், உங்கள் வலதுகரத்தை பிடித்து நான் உங்களுக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். வலது கையை தூக்கி சொல்லுங்க, அப்பா யுத்தத்தில் நீர் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. நல்லா கைகளை தட்டி பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போறோம். ஷந்தரிபா திகா ஷிதோரே ஷிகாதரிபா. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, நீர் செயல்படுவீர், என்றென்றும் ஜெயம் நமக்கே. ராக்காத்தி ராத்தி ஷெதே ராத்தி ரோஷிதே விகாரிதரா ஷிதரா சேதரே ராத்தி ஷெரா
hatere nikala dirashire ridara rihatere rihatare யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே என்றென்றும் ஜெயம் நமக்கே யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே என்றென்றும் ஜெயம் நமக்கே. Thank you Jesus. கைகளை தட்டி நன்றி சொல்லு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதற்காக நன்றி. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு பேசும், இடைபடும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில் நிற்கிற தேவ தூதர்கள் என்னை சந்திக்கிற காலத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? எனக்காக யுத்தம் பண்ண, என்னுடைய வேண்டுதலுக்கு தடையாயிருக்கிற சகல தடைகளையும் உடைத்து என் ஜெபங்களுக்குரிய பதில்களை கொண்டு வர கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாளிலும் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ ஊழியக்காரர் பாஸ்டர் அப்பாவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாவின் நினைவு கூர்ந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் பென்சனுக்காக, சிஸ்டர் ஆன்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு அடுத்த அருமையான பேர பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன். பிளஸி சிஸ்டர், அவங்க கணவர், உடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடிக்கடி நீங்க சொல்லணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். என்னை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு பிரியம்பா. நேசத்தோடு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக. Thank you Jesus. யோவான் 1ஆம் அதிகாரம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகளிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. அது அவர் யாரை நோக்கி சொல்லுகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கர்த்தர் நாத்தான்வேல் என்கிற ஒரு தேவ மனுஷன், கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உத்தம இஸ்ரவேலனுக்கு, நத்தானியேலுக்கு ஒரு கால், ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு அப்படின்னா, பிலிப்பு போய் சொல்றார், தீர்க்கதரிசிகள் சொன்ன, மோசே சொன்ன, நாம் காத்திருக்கிற மேசியா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கும் போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாசரேத்தூராகிய இயேசுன்னு சொல்லிட்டார். அப்ப இவர் என்ன நினைச்சார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட எல்லைகள்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிட்ஸ் ரொம்ப தீவிரமாய் செயல்படும். அதை நீங்க எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு பட்டணத்திற்கு போனா அந்த பட்டணத்துல நீங்க மெஜாரிட்டி, இப்ப சென்னை பட்டணம் நம்ம எடுத்தோம்னாலே, அந்த பட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நாங்க ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். அந்த எல்லைகளில் மெஜாரிட்டி கிரியை செய்கிற ஸ்பிரிட் என்னன்னா, ஒரு வேசித்தனத்தினாவி, விபச்சாரத்தினாவி. அந்த ஸ்பிரிட் தான் அங்கே மெஜாரிட்டி இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்க்குற பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள கூட அந்த ஸ்பிரிட்டுடைய தாக்குதலை என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா பார்க்க முடிஞ்சது. தேவ கிருபையினால கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையும் அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள விடுதலையும் கர்த்தர் கட்டவிழ்த்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு எல்லைகளிலும் ஒரு சில எல்லைகளுக்குள்ள சில விக்கிரகங்களின் ஆவி ரொம்ப டாமினண்டா செயல்படும். ஒரு சில எல்லைகளுக்குள்ள போனா அந்த இடங்கள்ல அந்த எல்லைகள் இருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களும் குடிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு சில எல்லைகளுக்குள்ள போனா அந்த எல்லைகள் இருக்கிற எல்லா குடும்பங்களும் வறுமையில் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். அப்படி எல்லைகள்ல ஒரு சில ஆவிகள் கிரியை செய்யும். ஆனா தேவ கிருபையில நம்ம ஒருவேளை பிசிக்கலா இந்த எல்லைகளுக்குள்ள இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஸ்தானம் என்னன்னா, உன்னதங்களில் அவரோட உட்கார செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க ஏதோ சேர்ல உட்கார்ந்துருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல உங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஏதோ சாதாரணமா ஒரு பேண்ட் சட்டையை போட்டு ஒரு சுடிதாரை போட்டு ஒரு புடவையை கட்டி ஏதோ ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்கள்ல யார் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா
இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன்ல எங்க இருக்கிறார்? அந்த 3ஆம் வானத்துல. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா இயேசுவின் அருகில் உட்கார கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். அப்பனா உங்களுக்கு கீழே தான் என்ன இருக்கு? செகண்ட் ஹெவன் இருக்கு. அந்த செகண்ட் ஹெவன்ல தான் என்ன இருக்குங்க? எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரும், ஆவிக்குரிய யுத்தங்களும் நடக்கிறது. ஆமென். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்கன்னா பிளே கிரவுண்டுன்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? Christian life is not a playground. Christian life is a battleground. Amen. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ விளையாடுகிறதற்கு சும்மா எல்லாரும் போல வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் நிற்கிறது எங்க தெரியுமா? யுத்த களத்துல. அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு யுத்தமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கவே முடியாது. ஏன்னா நீங்க அந்த களத்தில் நிக்கிறீங்க. எப்போ வேணும்னாலும் அம்புகளும் உங்களுக்கு நேரா வரலாம். நீங்க போய் சண்டை போடலனாலும் அம்புகள் உங்களுக்கு நேரா வரலாம், சத்துருக்கள் உங்களுக்கு நேரா வரலாம். ஆனால் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலி உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஜெயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் இந்த எல்லையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நாசரேத் அப்படின்ற இடத்துல இருந்து எந்த நன்மையும் வராது. அங்க யாரும் ஒருத்தர் பெரிய ஆளா எழும்பி எதையுமே செஞ்சதில்லை. ஒருவேளை உங்க எல்லைகள் அப்படிப்பட்டவைகள் இருக்குமானா நான் சொல்லுறேன், நாசரேத்திலிருந்து நன்மை வரும் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் முடிவு பண்ணிட்டா அது எந்த எல்லையானாலும். ஆமென். பெத்லகேம் ரொம்ப சின்ன சின்ன இடம், ஆனா ஆண்டவர் அதை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று எனக்கு நல்லா தெரியும், மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், மனிதர்களால் சிறுமையாய் பார்க்கப்படுகிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? படிப்பில்லாத பேதமையுடைய பேதுருவை கர்த்தர் எழும்பி நிற்க செய்து அவர் பேசின பேச்சில் ஒரே பிரசங்கம். அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தினுடைய முடிவில் ஆயிரங்கள் தேவன் பக்கம் வர கர்த்தர் படிக்காத ஒரு மீனவரை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்தா போதும். நீங்க எந்த எல்லையிலிருந்து வந்தாலும், உங்க அப்பா யாரா இருந்தாலும், உங்க முப்பாட்டன் பாட்டன் எந்த விக்கிரகங்களை வணங்கி இருந்தாலும், நீங்கள் இயேசுவை சுமக்கிற, காலையில கர்த்தர் சொன்னபடி அபிஷேகத்தை சுமக்கிறவர்களா இருந்தால் போதும். ஆமென். நமக்குள்ள தோணும், நம்ம அவங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாமே, நம்ம இந்த வீட்டுல ஏன் பிறந்தோம், இந்த குடும்பத்துல ஏன் பிறந்தோம், இந்த தாய் தகப்பனுக்கு ஏன் பிறந்தோம். சில பேர் யோசிச்சிருப்பீங்க, நீங்க எங்கிருந்து வந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்கும். அல்லேலூயா. இயேசு இருந்தா எங்க வேணாலும் வரும். சொல்லுங்க, கைகளை அப்படியே சுற்றி சொல்லுங்க. ஆமென். உங்க எல்லையில எந்த ஆவி கிரியை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவினுடைய வல்லமையினாலே இன்றைக்கு அவைகளை மேற்கொண்டு அவைகளுக்கு மேலாக உன்னதங்களில் கர்த்தர் உங்களை உட்கார பண்ணி உங்கள் பாதங்களுக்கு கீழாக அந்த ஆவிகளுடைய கிரியைகளை கொண்டு வந்து ஷீதா ரீபா காதா ரபா சர்ப்பங்களையும் தேள்களையும் நசுக்குகிற அபிஷேகம். ஆமென். நசுக்கிறதுனா என்ன? காலில் உங்க அபிஷேகம் வரும். உங்க உத்தம் தலையில மட்டும் இல்ல, கால் வரைக்கும் இருக்கு. மேபி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது வழிந்தது, அங்கி முழுவதையும் நனைத்தது. சொல்லுங்க, உங்க பாதத்தை அப்படியே டேப் பண்ணி சொல்லுங்க, என் எல்லையில கிரியை செய்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் என் பாதத்துக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க பாதத்துல உங்க எல்லைகள்ல நடக்கும் போதே, இந்த இடத்துல பிறந்தா இப்படிதான், இந்த எல்லையில இப்படிதான், இந்த எல்லையில இருக்க எல்லா வாலிப பிள்ளைகளும் இப்படிதான் இருப்பாங்க, சேர்க்கை இப்படிதான் இருக்கும், அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அந்த எல்லையிலிருந்து உயர்த்துவார். அதே எல்லையிலிருந்து உங்க சந்ததியை கர்த்தர் உயர்த்தி தூக்கி பிடித்து நிறுத்துவார். நாத்தான் வேலை பார், நாசரேத்திலிருந்து நன்மை வரும். அல்லேலூயா. இயேசு இருந்தா எந்த எல்லையிலிருந்து நன்மை வரும். நீங்க இயேசுவை சுமந்தா போதும். அல்லேலூயா. அப்படி நாத்தான்வேல் கேட்ட உடனே பிலிப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க? வந்து பார். உங்க வலது கையை உங்க இருதயத்துல வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வருஷம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த வருஷம் 2025 அநேகரை நான் வந்து பார்ன்னு சொல்லணும். திருச்சபையில இடமே போதக்கூடாது. 2025 முடியறதுக்குள்ளே உட்கார இடம் இருக்கக்கூடாது.
இடம் நிரம்பணும், பால்கனி நிரம்பணும். ஹல்லேலூயா, ஆமென். கீழே ஒரு LED மானிட்டரை வச்சு ஜனங்க உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு மாறணும்னா பிலிப்புக்கள் எழும்பி வந்து பார்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்துல இங்க கர்த்தர் அநேக பிலிப்புகளை எழுப்புவாராக. வந்து பார், வந்து பார், வந்து பார் என்று சொல்ல. ஹல்லேலூயா. வந்து பார், வந்து பார்னு சொல்லணும்னா அவங்க கிட்ட 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹல்லேலூயா, எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லார்கிட்டயும் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். கண்டிப்பா வாலிப பிள்ளைகள் கைகள்ல சபைக்கு வரும்போது ஒரு டைரி இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு நான் உங்களை தங்கச்சியா தம்பியா நினைச்சு சொல்றேன். என்ன இருக்கணும்? டைரி நிச்சயமா இருக்கணும். படிக்க தெரிந்தவர்கள் எல்லாருடைய கரங்களிலும் சபைக்கு வரும் பொழுது ஒரு டைரி இருக்கணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மனனம் செய்து அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு தெரியும். எப்பவுமே நம்முடைய குறைவுகள் இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சாலே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப பருவத்தில் எங்க பாஸ்டர் பிரசங்கத்தை எடுத்தாருன்னா நான் சொல்லுவேன், ஆன்னு பார்த்துட்டு இருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எங்க பாஸ்டர் எப்படி பிரசங்கத்தை எடுப்பாரு அப்படின்னு சொன்னா, நான் அட்டன் பண்ண திருச்சபை, நான் சென்னையில் வந்து படிக்கிறதுக்காக வேலை செய்யறதுக்காக போனேன். அப்படி வேலை செய்யும் பொழுது நான் அட்டன் பண்ண சர்ச் என்ன அப்படின்னா அண்ணா நகர் ஏஜி சர்ச். பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸ் அவர் வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை கட்டி எழுப்பி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அங்கே பிரசங்கத்தை பேசி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ரேமா வந்துக்கிட்டே இருக்கும், எழுதி கொண்டே இருப்பேன். அவர் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து 4 வாரமும் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கோர்வையா என்ன பண்ணுவாரு, பேசுவார். அப்படி அவர் பேசுகிறதுனால இந்த சண்டே மெசேஜை அடுத்த சண்டே வர்றதுக்குள்ள நான் மறுபடியும் வாசிச்சு தியானிச்சு வந்துடுவேன். எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, என் குடும்பத்தில் எந்த ஊழிய பின்னணியும் இல்லை. கர்த்தர் காண்கிற தேவன், கர்த்தர் காண்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வந்து உட்கார்ந்து, நம்ம ஒன்னும் ஆடியன்ஸ் இல்லைங்க. சொல்லுங்க, நான் ஆடியன்ஸ் இல்லை. ஏதோ ஒரு விளையாட்டு பந்தை வந்து வேடிக்கை பார்த்து விட்டு பார்த்து நன்றா இருக்கிறது என்று திரும்பி போகிறவர்கள் நாம் அல்ல. We are not audience, we are participants. Hallelujah. ஆடியன்ஸ் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அப்படி ஒரு வேளை, அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னா கர்த்தர் இது முதல் உங்களை ஆடியன்ஸா இல்ல பார்ட்டிசிபென்ட்ஸா மாத்தட்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு டைரியை வாங்கணும். பிரசங்க குறிப்பு டைரியை வச்சு நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், எழுதுங்க. அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கிச்சாரோ அதை மறுபடியும் நீங்க வாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கென்று சில வார்த்தைகள் நேரே வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய சாட்சியில, இதை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்துல. என்னுடைய சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையை தருவேன் என்று வாக்கு கொடுத்து யூதா என்ற பெயரை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்பெல்லாம் ஆண்டவர் பேசுறது குறித்து எனக்கு தெரியும். ஆண்டவர் பேசுறாரு, சரி அவர் சொன்னா நான் எழுதி வச்சுக்குவேன், அதை டேட் போட்டு வச்சுப்பேன் அந்த இடத்துல. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன். கர்த்தர் என்னுடைய போதகர் மூலியமாக யூதாவை குறித்து பேசுறார். என் ப்ரேயர் டீம்ல நான் பிரசங்கிப்பேன், ரெயிலும் ராத்திரி நான் பிரசங்கிப்பேன். அந்த ராத்திரி நான் எனக்கு கர்த்தர் என்ன பேசுறாரோ உடனே என்னுடைய சகோதரிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துருவேன். அன்னைக்கு அந்த வாரம் முழுவதும் நாங்கள் யூதாவை குறித்து தான் தியானிக்கிறோம். அடுத்து சண்டே போனா பாஸ்டர் யூதாவை குறித்து பேசுகிறார். எவ்வளோ சந்தோஷம். எனக்கு தெரிந்த சின்ன யூதாவை குறித்து நான் அறிந்தவைகளை நான் எழுதி பேசினேன். ஆனா பாஸ்டர் போதிக்கும் பொழுது இன்னும் ஆழங்களை கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அந்த வார்த்தைகளை கேட்க கேட்ட என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அதை திரும்ப வாசிக்க வாசிக்க கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தை குறித்து விளக்க ஆரம்பிச்சார். உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேசணும், எழுதி வைக்கணும். ஹல்லேலூயா. ஸ்பெஷலி யூத்ஸ், யூ ஹேவ் டு டூ திஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வேன்னு எனக்கு சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு போய் ஒரு டைரியை வாங்கி கொடுத்து, பெண்ணை வாங்கி கொடுத்து உட்கார வைங்க, எழுத வைங்க. அதை வாசிச்சியா சண்டே வரத்துக்குள்ள ஒரு தடவை என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த பகுதியை திருப்பி வாசிக்கணும். எத்தனை பேர் இதை செய்வீங்க? இப்படி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா 2025 முடிவதற்குள்ளாக முதலாவது நான் சொன்னேன், வந்து பார்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எழுதுறீங்கன்னா எழுதுங்க. முதல்ல ஒருவன் வந்து பார் என்று சொல்லணும்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயம் அனுபவம்.
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால, இயேசுவை அனுபவிக்காதவங்களால இயேசு வந்து பாருன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்று சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கு, நீயும் சாப்பிட்டு பார் சொல்றோம்ல. ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க, எடுத்துக்காட்டுகள். எனக்கு கர்த்தர் இதை செய்தார், வந்து பார் உனக்கும் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் இயேசுவை அனுபவித்து இயேசுவை குறித்து சொல்லணும். ஆமென். இயேசு எனக்கு செய்ததை பெற்றுக்கொண்டு அதை நான் இயேசுவை குறித்து சொல்லணும். எத்தனை பேர் இந்த வருஷத்துல பிலிப்புவா எழும்ப போறீங்க? ஆமென். பிலிப்பு வந்து பார்ன்னு சொன்ன உடனே நத்தானியேலால தட்ட முடியல, அவரும் வந்து பார்க்கிறார். இப்ப பிலிப்பும் நத்தானியேல் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என் கூட சேர்ந்து. இப்ப பிலிப்பும் நத்தானியேலும் நடந்து வருகிறார்கள். இப்ப இயேசு அங்க நின்று கொண்டிருக்கிறார். இப்ப அந்த கேமரா இருக்கிற சகோதரர்கிட்ட நின்று இருக்கான்னு இப்ப இங்கிருந்து புறப்பட்டு இயேசு அங்கிருந்து எப்படி பார்க்கிறார்? யார? நத்தானியேல். வசனம் சொல்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, when Philip and Nathaniel approached Jesus, இயேசுவை நோக்கி அவர்கள் நடந்து வரும் பொழுதே இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அல்லேலூயா. நீங்க இயேசுவின் கிட்ட போகணும். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம் அருகினிலே ஆர்வமா வருகின்றே. சொல்லலாமா? இயேசுவே உம் அருகினிலே, உம் அருகினிலே ஆர்வமா வருகின்றே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை, எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. கைகளை உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க, இயேசுவே. கைகளை அசைச்சு இயேசுவே. இயேசுவா. 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 எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவா. 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 உங்க அருகில நான் வருகிறேன். இயேசுவா. தூரத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அருகில வாங்க, வந்து பாருங்க. தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான அவருடைய வார்த்தைகள். ஓரியாபா ஷீதரோ. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகின்றே. இயேசுவே உம் அருகினிலே ஆர்வமாய் வருகின்றேன். ஆமென். இந்த வாரமெல்லாம் உங்க நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நீங்க ஆண்டவரை அப்ரோச் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க அவரை போய் சந்திக்கணும், அவரிடத்துல அருகில போகணும். அவரிடத்துல நீங்க கிட்ட போக 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 இந்த உலகம் உங்களுக்கு சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். வாலிபர்கள் கேட்பாங்க, அக்கா பாவத்தை விட்டு வர்றது எப்படிக்கான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பாவத்தை விட்டு வர்றதுக்கான முதல் படி இயேசுவிடத்தில் நீ நெருங்க ஆரம்பித்தா பாவம் உன்னை விட்டு போகிறது நீ தானா போயிடும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இயேசு கிட்ட வர 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 ஆவலாய் வரணும். இயேசுன்றதுல ஆலயத்துக்கு வரும்போது ஆசையா வரணும். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். அவன் குள்ளனா இருந்தான், ஆனால் ஆசை இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க என்ன வேணாலும் இருங்க. நீங்க குள்ளனா இருங்க, நெட்டையா இருங்க, பாவியா இருங்க, பரிசுத்தவானா இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆசையா வந்தா
நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் அவரை பார்த்தால் போதும் என்று வந்தான். நீ என்னை பார்க்கிறது மாத்திரம் அல்ல, நான் உன்னோடே உன் வீட்டில் வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அவனை விசேஷப்படுத்தின தேவன் இயேசுவை பார்க்க விரும்புகிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் விசேஷப்படுத்துவார். மனுஷருடைய பார்வைக்கு நீங்கள் பாவியா இருக்கலாம், அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாரையுமே கர்த்தர் வேற மாதிரி பார்த்தார். அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். ஆமென். ஆசை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆசையா வருகிறேன், என்னை இழுத்துக்கொள்ளும்? ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாரு, ஓடி வந்திடுவே. அந்த பாட்டை நான் பாடும் போதெல்லாம் அப்படி எனக்கு புல்லரிக்கும். அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. நாத்தான் வேலை பார்த்து சும்மா அவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து கர்த்தர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லல, ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் அவரை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷருடைய பார்வைக்கு 2 காசை போட்ட ஏழை விதவையா தெரிஞ்சவங்க. ஆமென். ஆனா தேவனுடைய பார்வைக்கு அவள் அதிகமாய் செய்தாள் என்று கர்த்தர் பார்த்தார். மனுஷருடைய பார்வைக்கு இவள் பாவியான மனுஷி, இயேசுவின் பாவத்தை தொடுகிறாளே என்று சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளேன்னு கர்த்தர் சொல்றார். மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிறது அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்ப்பார். மனுஷன் வெளியரங்கத்தை பார்ப்பான், பிதா அந்தரங்கத்தை பார்ப்பார். அல்லேலூயா. உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வெளியரங்கமான பலன் வேணும். கர்த்தர் என் சொந்தத்துக்கு முன்னாடி என்னை நிரூபிக்கணும், என்னை கை காண்பிக்கிற ஜனத்துக்கு முன்னாடி என்னை நிரூபிக்கணும் ஆசை இருக்கு. நிறைய பேருக்கு வெறி இருக்கு. கர்த்தர் செய்வாரு பாரு, நான் ஒரு நாள் நிப்பேன் பாரு, என் பிள்ளை நல்லா வரும் பாரு. சவால் விடுறீங்கல்ல, சவால் மட்டும் பத்தாது. அல்லேலூயா. ஜெபம் வேணும். அந்தரங்கத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாஸ்டர் பாருங்க, உங்களுக்கு முன்பாக உங்க தகப்பனை கர்த்தர் சாட்சியை நிறுத்துகிறார். அவர் நேரத்தை வீணடிக்கிறதே இல்லை. நாங்கள் வந்ததெல்லாம் நான் பார்த்த இந்த 2 நாள்ல டைம் கிடைக்கும் போது நான் போய் ஜெபம் பண்றேன்ப்பா, நான் போய் ஜெபம் பண்றேன்ப்பா. அந்த ரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த மனுஷனுடைய வெளியரங்கமான, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் யாரையெல்லாம் கர்த்தர் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரோ, சும்மா கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை நிறுத்திடலை. சும்மா கர்த்தர் அவர்களை நம்பி ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொசிஷனை, ஜனத்தை கர்த்தர் கொடுக்கல. மறைவிடத்தில் ஆமென் பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றார் நத்தானியேலை பார்த்து, அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன். அத்தி மரத்துக்கு கீழே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா அத்தி மரத்துல அந்த அடியில நாத்தான்வேலுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான, மிக ஆழமான ஒரு நிகழ்வு ஏதோ நடந்திருக்கு. அல்லேலூயா. மோஸ்ட் புரோக்கனா, உடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை அந்த அத்தி மரத்தின் கீழே நாத்தான்வேல் இருந்திருப்பார். எத்தனை பேர் இந்த சோசன் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்துருக்கிறீங்க? இங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? சரி, இங்க ஆங்கிலம் தெரியும் என்கிறவர்கள் எத்தனை பேர்? ப்ளீஸ் யூத்ஸ், இங்கிலீஷ் கேட்டா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, சோசன் ஒரு சீரீஸ் இருக்கு, என்னென்னமோ ஆப் இருக்கு நம்ம கிட்ட. அதில் நீங்க போய் பாருங்க. நத்தானியேலை குறித்து சொல்லியிருக்கோம். அந்த அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து நத்தானியேல் கத்தி அவருடைய வேதனையின் உச்ச கட்டத்துல யாரும் பார்க்காம, எந்த மனுஷனும் கண் பார்க்காம, இங்க நிறைய பேர் நத்தானியேலை போல இருக்கிறீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உங்க தலையணைக்கு தான் உங்க கண்ணீர் தெரியும். எந்த மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்க வேண்டாம். யார்கிட்டும் சொல்ல முடியாத வேதனை, வாய் திறந்து அதை சொன்னா அசிங்கமா இருக்குமேன்னு உங்களுக்குள்ள போட்டு யாருக்கும் தெரியாம உங்க கண்ணீரை உணவாக்கி கொண்டிருக்கிற சில சகோதரர், சில சகோதரிகள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கண்டேன், நான் உன்னை கண்டேன். அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன். எந்த மனுஷனும் உன்னை பார்க்காத நிலையில் நான் உன்னை பார்த்தேன். நத்தானியேல் சத்தமா ஒரு வார்த்தை சொல்றார். என்ன கேட்கிறார் தெரியுமா? Do you see me? தேவனே, நீங்க என்ன பாக்குறீங்களா? இப்ப அந்த கேள்வியை நத்தானியேல் கேட்கும் போது ஆண்டவர் அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, எஸ், அந்த அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்தினது
குடும்பமா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க தலையை உயர்த்தணும்னா கர்த்தர் தாவீதை பார்த்தது எங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரும் பார்க்காத வனாந்திரத்தில் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன்னு கர்த்தர் சொல்றேன். யாரும் இல்லாத வனாந்தரத்தில் முட்செடியில் கர்த்தர் மோசேயை பிடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க வனாந்தரத்துல இருக்கீங்கன்னா கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? அங்கதான் கர்த்தர் உங்களை பார்க்கிற இடம். ஏன் கர்த்தர் என்ன அத்தி மரத்தின் கீழ் அமர வைத்திருக்கிறார்? அந்த அத்தி மரம் தான் கர்த்தருடைய கண்களை உங்களுக்கு நேராய் கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அந்த வனாந்தரம் தான் இயேசுவின் கண்களை உங்களுக்கு நேராக கொண்டு வர போகிறது. ஒரு அடிமை பெண்ணாகி ஆகாரே வனாந்தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவளை காண்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில போராட்டத்தின் உச்ச நிலையில் இருந்தா நீங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பிரச்சனையின் உச்சத்திற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய கண்கள் படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் படுகிற இடத்திற்கு நாத்தான் வேலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்ன கர்த்தர் அனுமதிச்சாரு? தேவனை நேசிக்கிறேனே, ஆலயத்துக்கு வருகிறேனே, கர்த்தருக்காக கொடுக்கிறேனே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேனே, ஆனால் ஏன் கர்த்தர் என்னை இப்படி அமர வைத்திருக்கிறார்? இந்த வியாதி எதற்கு, இந்த வேதனை எதற்கு, இந்த வறுமை எதற்கு என்று கேள்வி கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வனாந்திரத்துல தான் கர்த்தர் உங்களை கண்டுபிடிக்க போகிறார். அவர் கண்கள் உங்கள் மேலே வரப்போகுது. நம்புறீங்களா? ஷதரபலதிரா. கர்த்தர் என்னை கண்டுபிடிக்கிற காலத்துக்கு நான் வந்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த இடத்துல ஆண்டவர் இந்த நாத்தான்வேலை பார்த்துதான் அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன்னு சொன்ன உடனே நாத்தான்வேல் சரண்டர் ஆயிட்டார். சில தீர்க்கதரிசிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் தீர்க்கதரிசியா இல்லை, சில நேரங்களில் ஒரு சிலரை அப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். என்னுடைய ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் அவளுக்காக ஜெபிக்க என்ன ஏவினார். அவளுக்காக ஜெபிக்க அந்த டார்மெண்ட்ரி நிறைய பெட்லாம் இருக்கும், அவங்க உட்காந்துருந்தா. நான் அவகிட்ட போய் சொன்னேன், நான் உனக்காக ப்ரே பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னேன். அவள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறாள். ஆனாலும் நான் கேட்ட உடனே அவள் என்ன சொல்லிட்டான்னா ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நாங்கள் என்னுடைய பெட்டில் அமர்ந்து அவள் கையை ரெண்டையும் பிடிச்சி நான் அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் அவளுக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை கேட்ட உடனே, அது வரைக்கும் ஜெபிக்கும் போது அமைதியாக அப்படியே தலையாச்சு, அந்த வெளிப்பாடு வந்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவள் ஒரு வார்த்தை ஜெபத்தை முடிச்சு சொன்னா, பிரின்சி எனக்கு தெரியல, அந்த நடந்த விஷயம் எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஹாஸ்டலுக்கு நான் யார்கிட்டயுமே அதை சொன்னதில்லை. நீ வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அதை உனக்கு வெளிப்படுத்திட்டாரு. அவ இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாத்தான்வேல் இயேசுவை உடனே நான் உன் அத்திமரத்தின் கீழே கண்டேன்னு சொன்ன உடனே, நீர் தேவனுடைய குமாரன், நீ ராஜான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யாரும் அறியாத ஒரு உண்மையை கர்த்தர் அங்க வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யாரும் பார்க்காத ஒரு இடத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். மனுஷருடைய கண் பார்க்காமல் நீங்கள் செய்கிற ஜெபங்கள், மனுஷருடைய கண் பார்க்காமல் நீங்கள் விடுகிற கண்ணீர், மனுஷருடைய கண் பார்க்காமல் உங்கள் இருதயம் படுகிற வேதனைகள், உங்களுக்குள்ள அழுத்தமா இருக்கிற அந்த காரியம், என்னால் அதை வார்த்தையினால சொல்ல முடியல, நான் சொன்னாலும் யாராலும் அதை விளங்கி கொள்ள முடியல. அப்படி ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு பொதுவா பெண்கள் ஈஸியா எல்லாத்தையும் வெளியில கொட்டிடுவாங்க, ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது, அப்படியே உள்ள வச்சிருப்பாங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து, சகோதரர்களே, கர்த்தர் உங்களை கண்டார், கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. யார்கிட்டயும் சொல்ல முடியாம அப்படியே வண்டியில போகும்போது ஒரு இருதய அழுத்தத்துக்குள்ள ஒரு சில நபர்கள் இங்க கடந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், நான் அதை கண்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாத்தான்வேலை பார்த்து இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கைகளை அசைச்சு சொல்லுங்க, நாத்தான்வேல்கள் கையை அசைச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.